அன்பார்ந்த உறவுகளே வணக்கம். இன்று புதிய ஒரு தலைப்பிலே உங்களோடு நான் அளவிடாக வந்திருக்கிறேன். நம்ம எல்லோருக்கும் தெரியும், பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர்கள் நியமனம், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ப்ரொஃபஸர்ஸ் என்பவர்கள் யார், அதன் தகமை என்ன என்பதை பற்றி நாங்கள் சற்று தெரிந்து கொள்வோம். பலர் நம்மிடம் கேட்கிறார்கள், இந்த பேராசிரியர்கள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்கள்? பல்கலைக்கழகத்திலே விரிவுரை நடத்தாதவர்களும் பேராசிரியர்கள் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது சரியா நியாயமா என்று கேட்கிறார்கள். அதற்கான ஒரு சிறு விளக்கம் புலத்தருவதற்கு நான் இருக்கிறேன். பொதுவாக பல்கலைக்கழக பேராசிரியர்களை நியமிப்பது பல்கலைக்கழக மானிய குழு, கிராண்ட் கமிஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் அதை பேராசிரியர்களை இன்னார் என்று அவர்கள் வகைப்படுத்துகிறார்கள். பேராசிரியர் ஆவதற்கு முதலாவதாக முது தத்துவமானி பட்டம் பெற்ற ஒரு விரிவுரையாக இருக்க வேண்டும். பேராசிரியராக வருவதற்கு பல்கலைக்கழகத்திலே விரிவுரை நடத்துகின்றவர்களுக்கு மாத்திரமே பேராசிரியராக வர முடியும். அதற்கு முதலாவதாக அவர்களுக்கு பிஹெச்டி, டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசபி பட்டம் ஒன்று இருக்க வேண்டும். பேராசிரியராக பல்கலைக்கழகத்திலே விரிவுரை நடத்துவர்களுக்கு கூட வர முடியாது, சில குறிப்பிட்ட தகமைகள் இல்லாத விடது. அதுதான் நான் சொல்ல வருகிறோம். அதற்காக முது தத்துவமானி பட்டம் பெற்றிருக்க வேண்டும் ஒரு விரிவுரையாளர். அடுத்தது, அவர் தமது துறை சார்ந்த ஆராய்ச்சிகள் மற்றும் வெளியீடுகளை நம் நாட்டிலே, சர்வதேசத்திலே, அரங்குகளிலே, பத்திரிகைகளிலே, ஊடகங்களிலே அவர்கள் வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். தமது படைப்புகள், தான் படைத்த படைப்புகளை அவர்கள் வெளியிட்டாக இருக்க வேண்டும். தேசிய இதழ்கள், சர்வதேச இதழ்களிலே வெளியிட்டிருக்க வேண்டும். அடுத்தது, சிறந்த ஆராய்ச்சிகளில் தமது துறையிலே பங்களிப்பு செய்து நிரூபித்திருக்க. பெருமனே நாங்கள் அங்கே சென்றிருக்கிறோம், இங்கே செய்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்க வேண்டும். அதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அடுத்தது, சர்வகலாசாலையிலே சிரேஷ்ட விரிவுரையாளராக 10-15 வருடங்கள் விரிவுரை செய்தவர்களாக இருக்க வேண்டும். சாதாரணமான விரிவுரையாளருக்கு வர முடியாது. சிரேஷ்ட விரிவுரையாளர் என்ற பதவியை பெற்று அதிலே 10-15 வருடங்கள் அவர்கள் இருந்தால்தான் அவர்கள் பேராசிரியர்கள் என்ற நிலைக்கு உயர முடியும். அதே போல பல்கலைக்கழகத்திலே பாடத்திட்ட, பாடவிதான, நிர்வாக பணிகளிலே அவர்கள் காத்திரமான பங்களிப்பை செய்திருக்க வேண்டும். சாதாரண விரிவுரையாளராக இருந்தவர்களுக்கு அங்கே செல்வதற்கு இடமில்லை, அவர்கள் செய்திருக்க வேண்டும். தமது துறையிலே அவர்கள் திறமையானவர்கள், நிபுணத்துவம் பெற்றவர்கள் என்று சொல்ல அங்கீகாரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இவை யாவும் இருந்தால்தான் பல்கலைக்கழக தேர்வுக்குழுவினால் கடுமையாக மதிப்பீடு செய்யப்பட்டு இவர்கள் பேராசிரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக வருவதற்கு சாதாரண ஊழியர்களுக்கு முடியாது. அங்கே பல்கலைக்கழகத்திலே சிரேஷ்ட விரிவுரையாக இருந்திருக்க வேண்டும். நாங்கள் ஒரு சிலர் கேட்கிறார்கள், எந்த பல்கலைக்கழகத்திலுமே அவர்கள் விரிவாக இருந்ததில்லை, எந்த பல்கலைக்கழகத்திலுமே அவர்கள் சிரேஷ்ட விரிவாக இருந்ததில்லை, இவர்கள் எப்படி பேராசிரியர்களாக தம்மை வகைப்படுத்திக் கொள்கிறார்கள்? அது பொதுவாக யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்று சொல்கின்ற அந்த பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு செய்கின்ற அகௌரவமாக இருக்கணும். இந்த விடயங்கள் அவர்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக அவர்கள் எடுப்பார்கள். நமக்கு இன்னொருக்கும் தெரியும், இந்த பாராளுமன்றத்தில் சபாநாயகராக இருந்தவர். பேராசிரியர் என்கின்ற பட்டத்தை அவர் பயன்படுத்தி கடைசியிலே அவர் தொழிலை இழக்க வேண்டிய அளவுக்கு கூட வந்திருக்கார். அடுத்தது, ஒருவர் தமது கடமையிலே இருந்து விலகியவுடன் அந்த பேராசிரியர் என்ற பட்டம் அவர்களுக்கு பயன்படுத்த முடியாது. முன்னாள் பேராசிரியர் என்று போட்டுக்கொள்ளலாம். அந்த பேராசிரியராக பேராசிரியர் நூமான் அவர்களுக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்
விசேடமான அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. நீங்கள் வாழ்நாள் முழுக்க பேராசிரியர் என்ற பட்டத்தை பயன்படுத்தலாம் என்று சொல்லி. அந்த வகையிலே தான் அவர் அந்த பேராசிரியர் பட்டத்தை பயன்படுத்துகிறார். ஆகவே பேராசிரியர் என்று சாதாரணமாக எந்த சர்வகலாசாலையிலும் கற்பிக்காதவர்கள், எந்த பல்கலைக்கழகத்திலுமே விரிவு நடத்தாதவர்கள் பேராசிரியர் என்று சொல்வது உண்மையிலேயே அந்த தொழிலுக்கு செய்கின்ற அகௌரவமாக கருதப்படுமாகவே அன்பர்களே மிகவும் கவனமாக இருங்கள். இந்த பேராசிரியர் என்பது ஒரு புனிதமான சொல், கௌரவமிக்குள்ள அது கல்வியிலே உயர்ந்த தரமான சொல். பேராசிரியரை நாங்கள் மதிக்கிறோம். பேராசிரியர் என்பது பெரிய பெரிய ஆசிரியர், பேராசிரியர். ப்ரொஃபஸர் என்பது ஒரு சிறந்த சொல். ஆகவே நாங்கள் அந்த பேராசிரியர் என்ற சொல்லுக்கு நாங்கள் கௌரவம் கொடுக்கின்ற வகையிலே சிரேஷ்ட விருளாகிறது மாத்திரமே அந்த பேராசிரியராக வர முடியும் என்கிற அந்த கோட்பாட்டில் இருந்து நாங்கள் அந்த தொழிலை கௌரவப்படுத்துவோம். இதுதான் இந்த பேராசிரியர் என்பதற்கான வரவிலக்கணம். இது இலங்கையை பொறுத்தவரை இந்தியாவிலும் இருக்கிறது. ஆகவே அந்த பேராசிரியர் தொழிலே இருந்து விலகியவுடன் அந்த பேராசிரியர் என்கின்ற சொல் அவர்கள் பயன்படுத்த முடியாது. அதாவது ஆணைக்குழுவினால் விசேட அனுமதி பெற்றவர்கள் மாத்திரம் அதை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே பேராசிரியர் சொல்வது மிக பெருமதியானது. அதை அகௌரவப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளும். அதன் தாத்பரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.